ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்டிடி டேட்டாலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் டெக்னாலஜி மேனேஜ்டு சர்வீஸ் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது ஒரு டிகிரி ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஒருவேளை நீங்கள் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணலனா கூட உங்களுக்கு அது ரிலவெண்ட்டான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி வந்து ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன், நெட்வொர்க் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிசிபி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த சர்டிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க நிறைய சர்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்ஸில். ஸோ அதே மாதிரி ஐஎல் ப்ராசஸ்லலாம் வந்து உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் நெட்ஒர்க்ஸில் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் சிவின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB தான். ஸோ 1 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் கண்ட்ரி நேம், உங்கள் ஃபேமிலி நேம், உங்கள் அட்ரஸ், சிட்டி, பின்கோடு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோடு, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் இருக்குல்லையா, இல்லை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பில் ரிவ்யூ இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். ஸோ அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.